ஏன்னா அந்த இந்த எழுத்துக்காட்டெல்லாம் கேட்டேன். அந்த நம்ம திறமையை காமிச்சு, பெரியவங்ககிட்ட திறமையை காமிச்சு அவங்க கொடுக்குற சன்மானத்தை குருக்கிட்ட வந்து கொடுக்கணும். இதை வந்து கோதானத்தை வந்து குரு தட்சிணையா எடுத்துக்கலாம். அது வரைக்கும் கேட்டேன் சாமி. ஆமா. அடுத்தது தார கர்ம அப்படிங்கிறது, தாரம்னா மனைவி, அடுத்தது தார கர்மங்கிறது திருமணம் செய்து கொள்றத குறிக்குது. அஸ்ய அஸ்ய அப்படின்னா அவனுக்கு, அவனுடைய அப்படின்னு போட்டிருக்கு. ஒரு உதாரணத்துக்கு இது என்னுடைய வீடு, இது எனக்கு இந்த வீடு சொந்தம் அப்படின்னு சொல்றோம். அதை இது என்னுடைய வீடுன்னு சொல்லிடலாம். 4வது வேற்றுமை 6வது வேற்றுமை இந்த ரெண்டையுமே இந்த மாதிரி பயன்படுத்த முடியும். என்னுடைய வீடுன்னு சொல்லும் போது 6வது வேற்றுமையை பயன்படுத்துறோம். எனக்கு இந்த வீடுன்னு சொல்லும் போது 4வது வேற்றுமையை பயன்படுத்துறோம். இங்க அது மாதிரி அஸ்ய அப்படிங்கிறது அவனுக்குன்னு நம்ம 4வது வேற்றுமையை எடுத்துக்கலாம், அல்லது அவனுடைய கடமை அப்படின்னு எடுத்துக்கிட்டு அவனுடைய கடமை குரு காணிக்கை கொடுப்பதும் அதன் பிறகு திருமணம் செய்வதும் அப்படின்னு எடுத்துக்கலாம். அவனுடையன்னு சொல்லும் போது கடமைங்கிறத நம்ம சேர்த்துக்கணும், போட்டுக்கிட்டா அந்த புரிஞ்சுக்கிறதுக்கு 6வது வேற்றுமையை புரிஞ்சுக்கிறதுக்கு ஈஸியா இருக்கும். நான் அஸ்யங்கிறது அவனுடைய அப்படின்னு அர்த்தம் தரக்கூடிய வார்த்தை. நான் தமிழ்ல சொல்லும் போது அவனுக்குன்னு சொன்னேன், தப்பு இல்லை, அவனுடைய எசன்ஸ் அப்படித்தான் வரும். இதுல பாணினியில ஒரு இது வருது, திருமணம் சம்பந்தமா பதி அப்படின்னு ஒரு சொல் இருக்கு, கணவன் அர்த்தம். பத்தினின்னு இன்னொரு சொல் இருக்கு. பத்தினிங்கிற சொல் எப்படி வந்தது அப்படின்னு அவர் சொல்லும் போது, பத்திர்னோ யஜ்ஞ சம்யோகே அப்படின்னு எழுதியிருக்கிறார். அதாவது பதி என்கிற வார்த்தையில கடைசியில இருக்கிற ஈ போயிடும், போய் அதுக்கு கூட இன் அப்படிங்கிற எழுத்து வந்து சேரும். அப்ப அது பத்துன்னு அப்படின்னு ஆகும். அதுக்கப்புறம் அதுக்கு கூட பெண்பால் விகுதி ஈ வந்து சேர்ந்து பத்னி அப்படின்னு மாறும் அப்படின்னு அதனுடைய எசன்ஸ். அதை சொல்ல வந்து அவர் என்ன பண்ணியிருக்காரு அப்படின்னா யஜ்ஞ சம்யோகே அப்படின்னு எழுதியிருக்கிறார். அந்த வார்த்தைக்கு 2 விதமான அர்த்தம் எடுத்துக்கலாம். ஒண்ணு, யஜ்ஞத்திற்காக சேரும்போது அப்படின்னு எடுத்துக்கலாம். அதாவது ஒரு பிரம்மச்சாரி சமிதாதானம் தான் பண்ண முடியும், அக்னிஹோத்திரம், தர்ஷபூர்ண மாசம், வாஜபேயம் அந்த மாதிரி வரிசையா வர்றதெல்லாம் பண்ண முடியாது. அப்ப அந்த மாதிரி யஜ்ஞங்களை பண்றதுக்காக வேண்டி அதுக்கு தகுதி என்னது? திருமணம் பண்ணி இருக்கிறது. அவன் திருமணம் பண்றான். அப்ப வேதங்கள்ல சொல்லப்பட்ட யாகங்களை யஜ்ஞங்களை செய்கிற தகுதிக்கு மனைவி கூட இருக்கணுங்கிறது கட்டாயங்கிறதுனால அவன் திருமணம் பண்றான். அப்ப யஜ்ஞத்திற்காக சேரும்போது பத்னி அப்படிங்கிற இது ஆகுது அப்படின்னு ஒரு அர்த்தம். இன்னொன்னு, திருமணம் பண்ணும் போதே கூட சில சம்பிரதாயங்கள்ல யாகம் வளர்த்து அந்த ஹோமத்துக்கு முன்னாடி உட்கார்ந்து அக்னி சாட்சியா தான் இந்த திருமணத்தை பண்ணுவாங்க. இப்ப நம்ம ஊர்ல விளக்கேற்றி வச்சு பண்ணிடுவாங்கன்னு நினைக்கிறேன், யாகம் ஹோம குண்டெல்லாம் இருக்காது. ஆனா சில சம்பிரதாயங்கள்ல, முக்கியமா வட இந்தியாவில எல்லாம் இன்னும் அது இருக்குதுன்னு நினைக்கிறேன், ஹோமகுண்டத்துக்கு முன்னாடி உட்கார்ந்துதான் அந்த சடங்கே நடக்கும். அப்படி அது ஒரு யஜ்ஞம். அந்த யஜ்ஞத்தோட சேர்ந்து கல்யாணம் பண்றது அப்படியும் அர்த்தம் எடுத்துக்கலாம். யஜ்ஞம் பின்னாடி யஜ்ஞம் பண்ணணுங்கிறதுக்காண்டி கல்யாணம் பண்றது அப்படியும் எடுத்துக்கலாம், அல்லது யஜ்ஞத்தினுடைய முன்னிலையில கல்யாணம் பண்ணிக்கிறது அப்படின்னு எடுத்துக்கலாம். அப்படி ஒரு இது அதில் வருது. பதி பத்னிங்கிற பத்தியில இருந்து பத்னிங்கிற வார்த்தை எப்படி வருதுன்னு சொல்லும்போது பாணினி அப்படி சொல்றாரு. இந்த இடத்துல தார கர்மங்கிறத திருமணம் எடுத்துக்கணும், கோதானம்ங்கிறத குருதட்சிணை எடுத்துக்கணும். அது பொருத்தமா இருக்கும்னு நான் நினைக்கிறேன். உங்களுக்கு தமிழ் மொழிபெயர்ப்பு என்ன சொல்லுது? அதன் பிறகு கோதான விரதம் செய்து திருமணம் புரிந்து கொள்ள வேண்டும். திருமணம் புரிந்து கொள்ள வேண்டும். பிராக்கெட்ல
கோதான விரதம் என்பது ஒரு வைதீக சடங்கு. பிரம்மச்சாரிய விரதத்தை முடித்து கொண்டு கிரகஸ்தாசிரமத்தில் அடியெடுத்து வைப்பதற்கு முன்பு, அதாவது திருமணத்துக்கு முன்பு, தலைமுடியை கத்தரித்து கொள்வது கோதான விரதத்திலுள்ள சடங்கு. தலைமுடியை கத்தரித்து கொள்வது கோதான விரதத்திலுள்ள சடங்கு. பிரம்மச்சாரியாக உள்ளவரை முடியை பிரம்மச்சாரியாக உள்ளவரை முடியை கத்தரித்து கொள்ளக்கூடாது. இங்க ஆங்கிலத்துல then he shall observe the ceremony of tonsure of Godana and marry. சமாவிரதம் அப்படின்ட்டு ஒரு சொல் இருக்கு. ஸ்நாத்தகன் அப்படின்னு அந்த படிச்சு முடிச்சவருக்கு பேரு. சமாவிரதத்தை முடித்து கொண்டு அப்படின்னு அது இந்த 16 சடங்குகள், சோடச சம்ஸ்காரங்கள் இருக்கு. அந்த சடங்குகள்ல சமாவிரதம்ங்கிறது ஒரு சடங்கு. சமாவிரதம்னா கல்வியை நிறைவு செய்தல்னு அர்த்தம். அந்த கோதானம் அப்படிங்கிறது அப்படியும் எடுத்துக்கலாம். எப்படின்னா கல்வியை நிறைவு செய்து குருவுக்கு காணிக்கை கொடுத்து விட்டு அப்புறம் திருமணம். அதுதான் எனக்கு தெரிஞ்ச முறை. இதுல அவங்க அந்த குரு காணிக்கையோ அதை பத்தி எல்லாம் சொல்லாமலேயே இப்படி பண்ணியிருக்காங்க. சரி, அடுத்தது நித்யக ச வித்யா விருத்த சம்யோகः வினய விருத்தி அர்த்தம் தத் மூலத்வாத் வினயஸ்ய. பொதுவா பாத்தீங்கன்னா மற்ற வித்தியைகள் எல்லாம் தண்டத்தை ஆதாரமாக கொண்டது அப்படின்னாரு. வினயத்தை ஆதாரமாக கொண்டது தண்டம் அப்படின்னு மக்களுடைய இது எல்லாம் சொன்னாரு. வினயத்துக்கு மூலம் என்னதுன்னு ஒரு பட்டியல் படிக்கிறாரு. நித்யக சேரும்போது நித்யஸ்சன் மாறும். வித்யா விருத்த சம்யோக தேவைப்பட்டா சம்யோகோன்னு மாறும். வினய விருத்தி அர்த்தம் சேரும்போது விருத்தியர்த்தம்னு மாறும். இப்ப இந்த நித்தியம்ங்கிறதுக்கு பல அர்த்தம் எடுக்க முடியும். இவர் என்ன அர்த்தத்தை எடுத்திருக்காருன்னு தெரியாது. அதனால அதனுடைய டீட்டெயிலுக்குள்ள இப்ப போகல. நமக்கு இங்க என்ன போட்டிருக்காங்கன்னு பார்ப்போம். அதுக்கு ஏற்ற மாதிரி அர்த்தத்தை நான் சொல்லிக்கிறேன். கர்மங்கள் 5 வகைப்படும். அதுல ஒரு இதுக்கு பேரு நித்தியம்னு பேரு. இங்க அதை மனசுல வச்சுதான் சொல்லியிருக்காராங்கிறது முதல்ல தெரிஞ்சுக்குவோம். அதுக்கப்புறம் நான் விவரம் சொல்றேன். தமிழ் என்ன போட்டிருக்கு பாருங்க. திருமணத்துக்கு பிறகும் கல்வி கேள்விகளில் சிறந்த சான்றோர்களுடன் தினமும் சகவாசம் வைத்துக் கொள்ள வேண்டும். இதனால் சாஸ்திர ஞானம் பெருகும். இதன் மூலமாக வினயம் பிராக்கெட்ல அடக்கம் ஏற்படும். இதுக்கு முன்னாடி வினயத்துக்கு சாஸ்திர ஞானம் அர்த்தம். இங்க பேக் டு த ஸ்கொயர் அடக்கத்துக்கு வந்துட்டாங்க. வினயம்னா பணிவு, அடக்கம், ஒழுக்கம், அதுதான் பிரபலமான அர்த்தம். எப்படி சாஸ்திர ஞானம் ஆக்குனாங்கன்னு எனக்கு புரியல. அவங்களுக்கு அதுல அந்த இடத்துல புரிஞ்சுக்கிறதுக்கு சிரமம் இருந்தனால அப்படி ஆக்கிக்கிட்டாங்களா இருக்கும். சரி, ஆங்கிலத்துல இன் வியூ ஆஃப் மெயின்டைனிங் எஃபிஷியன்ட் டிசிப்ளின், அதாவது வினய விருத்தி அர்த்தம் அப்படிங்கறத அப்படி டிரான்ஸ்லேட் பண்ணியிருக்காங்க. வினயத்தை விருத்தினா வளர்க்கிறது, வினயத்தை வளர்த்துக் கொள்வதற்காக he shall ever and invariably keep company with aged professors of sciences.
நித்தியகங்கிறது இந்த இடத்துல எப்பொழுதும்னு அர்த்தம் எடுத்திருக்காங்க. நான் கர்மா அர்த்தம் எல்லாம் எடுக்கல. எப்பொழுதும், நித்தியம்னா எப்பொழுதும். வித்யா விருத்த சம்யோக, வித்யிலேயே வித்யில் விருத்தர்கள், விருத்தர்கள்னா வயதானவங்க, பெரியவங்க, முதிர்ந்தவங்க, பழுத்தவங்க. சம்யோகன்னா தொடர்பு. துக்க சம்யோக வியோகம் அப்படின்ட்டு கீதையில ஒரு வரி 5வது அத்தியாயத்துல நம்ம வரும். துன்பத்துல தொடர்புல இருந்து விடுபடுறதுதான் யோகம். துக்க சம்யோக வியோகம் யோக சம்ஜிதம்னு வரும். யோகம்ங்கிறது 3 அர்த்தம் சொல்லியிருப்பாங்க. ஒண்ணு சமத்துவம் யோக உச்சது, இது 2வது அத்தியாயத்துல. யோக கர்மசு கௌசலம், இதுவும் 2வது அத்தியாயத்துல. ஒரு 48 அந்த மாதிரி 40 அந்த மாதிரி ஸ்லோகங்கள் வரும். அடுத்து 5வது அத்தியாயம் நினைக்கிறேன், இந்த அர்த்தம் வரும். துக்க சம்யோக வியோகம், துக்கத்தினுடைய தொடர்புல இருந்து விடுபடுறது. சம்யோகம்னா தொடர்பு, வியோகம்னா விடுபடுறது. துக்கத்துல இருந்து விடுபடுறது யோகம் அப்படின்னு. அதாவது இன்பம் அப்படிங்கிற அர்த்தத்துல பயன்படுத்தியிருப்பாங்க. அதாவது இன்பம் வந்தாலும் ஒரு ஆள் சந்தோஷமா இருப்பாங்க, துன்ப தொடர்புல இருந்து விடுபட்டாலும் அவங்களுக்கு நிம்மதி சந்தோஷம் வந்துடும். தலைவலி இருக்கிறது போச்சுதுன்னா நிம்மதி தானே. அதனால சம்யோகம்னா தொடர்பு இந்த இடத்துல. வித்யா விருத்த, வித்யில் விருத்தர்கள், வித்யில் கல்வியில் முதிர்ந்தவர்கள், அவர்களுடைய தொடர்பு எப்பொழுதும் வச்சிருக்கணும். வினய விருத்தி அர்த்தம், நம்முடைய இந்த தார்மீகமான வாழ்க்கை. இந்த இடத்துல வினயத்தை அப்படி வச்சுக்கலாம் நம்ம. தார்மீகமான வாழ்க்கை அப்பதான் எல்லா இடத்துலயும் கரெக்டா புரிஞ்சு வந்துடும். இந்த ஒரு அர்த்தம் எடுத்துக்கிட்டா நம்முடைய தார்மீக வாழ்க்கை கண்டினியூ ஆகணும் அப்படின்னா, வளரணும் அப்படின்னா, நம்ம எப்பவுமே பெரியவங்களோட தொடர்பு வச்சுக்கணும். இந்த பெரியவங்கிறத வித்யா விருத்த அப்படின்னு கொடுத்துருக்காங்க. பொதுவாக சாணக்கியர் கண்டிப்பா படிப்பாளிகளை மட்டும் மனசுல வச்சிருக்க மாட்டாரு, அதை கடைபிடிக்கிறவங்கள தான் மனசுல வச்சிருப்பாரு. அதனால பெரியவங்க நம்ம எடுத்துக்கலாம், சான்றோர்கள் தமிழ்ல சொல்லுவோம். அவங்களுடைய தொடர்புல நம்ம இருக்கணும். ஏன்னா தன் மூலத்துவாத், அது அடிப்படையா வச்சுதான் வினயம், நம்முடைய தார்மீக வாழ்க்கை இருக்கும், கண்டினியூ ஆகும். அப்படிங்கிறதுனால நம்ம அவங்களுடைய தொடர்புலயே இருக்கணும் அப்படின்னு சொல்றாரு. ஆங்கிலம் தொடர்றது, in whom alone discipline has its firm root. அப்போ வித்தியைகள் எல்லாம் தண்ட நீதியை ஆதாரமாக கொண்டது, தண்ட நீதி தார்மீக தர்மத்தை ஆதாரமாக கொண்டது, அந்த தர்மம் பெரியவர்களை சான்றோர்களை ஆதாரமாக கொண்டது அப்படின்னு நம்ம ஒரு சுருக்கம் புரிஞ்சுக்கலாம். முதல் வரியில அவர் சொன்னது தண்ட நீதி, ஆட்சி, செங்கோல் ஆட்சியை ஆதாரமாக கொண்டு மற்ற வித்தியைகள் வாழுது. அந்த செங்கோல் ஆட்சி அப்படிங்கிறது தர்மத்தை ஆதாரமா வச்சு இருக்குது. அந்த தர்மம் பெரியவர்கள் சான்றோர்களை ஆதாரம் வச்சிருக்கிறதுனால அவங்களுடைய தொடர்பு நாம வச்சுக்கணும் அப்படின்னு சொல்றாரு. அடுத்து பூர்வம், பூர்வம் அகர் பாகம், அகர் பாகம் ஹஸ்தி, ஹஸ்தி அஸ்வ, அஸ்வ ரத, ரத்த பிரகரண, பிரஹரண வித்யாசு, வித்யாசு வினயம், வினயம் கச்சேத். கச்சேத். முதல்ல அகர்பாகம் அப்படின்னா, பொதுவா அகக அப்படிங்கிறது பகலை குறிக்குது. முற்பகல்னு எடுத்துக்கலாம். பூர்வம் அகர்பாகம், பகலினுடைய முற்பகுதியில. ஹஸ்தி குதிரை, மன்னிக்கணும், ஹஸ்தி யானை, அஸ்வம் குதிரை, ரதம் தேர், பிரகரணம் அடிதடி. நான் சொன்னேனே வார்த்தைக்கு நிறைய அர்த்தம் உண்டு.
பிரகாரம்னு சொன்னா கோவில சுத்தி வர்றது, பிரகரம்னா அடிக்கிறதுன்னு, அதுல இருந்தா பிரகரணம்னு வருது. அடிதடிகள், என்ன சொல்றது, தற்காப்பு கலை அல்லது போர் முறைகள். இந்த மாதிரி வித்தியாசம் இந்த வித்தியைகள்ல, இந்த கல்விகள்ல வினயம், கச்சேத். இந்த இடத்துல ஒரு வினயம் அப்படிங்கிறத ஒரு பெயர் சொல் மாதிரி பயன்படுத்திட்டாரோன்னு நினைக்கிறேன். இந்த தார்மீகமானவன், ஒழுக்கமானவன் போகட்டும். இந்த வினயம்ங்கிறது ஸ்டூடெண்ட்ங்கிற அர்த்தத்துல கூட இந்த இடத்துல பயன்படுத்தி இருக்கலாம். எனக்கு அது அந்த மாதிரி தோணுது. பார்ப்போம். கச்சேத்துனா போகிறது, செலவழிக்கட்டும்ங்கிற மாதிரி அர்த்தம். பশ্চিமம் அதுக்கு அடுத்த வரியில வருது. பশ্চিமம் பশ্চিமம் இதிகாச இதிகாச ஸ்ரவணே ஸ்ரவணே. அப்புறம் காலையில நல்ல முதுகு முறிய இதெல்லாம் பண்ணிக்கிட்டு மத்தியானத்துக்கு மேல போய் ஆசுவாசமா உட்கார்ந்து ராமாயணம் மகாபாரதம் எல்லாம் கேட்கட்டும் அப்படின்னு. மத்தியானத்துக்கு மேல ரெஸ்ட், பாடிக்கு ரெஸ்ட், மூளைக்கு வேலை, ஆனா பாடிக்கு ரெஸ்ட். அப்போ முற்பகல்ல டயர்ட் ஆகக்கூடிய எல்லா காரியங்களையும் செய்து முடிச்சிடணும். மத்தியானத்துக்கு மேல பொதுவாக இந்த மாதிரி செய்து முடிஞ்சா மத்தியானத்துக்கு மேல எல்லாம் தூக்கம் தான் வரும். அது தொடர்ந்து இதிகாச சிரவணம் அப்படிங்கிறத விளக்குறாருன்னு நினைக்கிறேன். இதிகாசம்னா என்னன்னு அதை நம்ம அடுத்தது பார்ப்போம். இப்ப தமிழ்ல என்ன சொல்லிருக்காங்க பார்ப்போம். பகலின் ஆரம்பத்தில் யானைகள், குதிரைகள், ரதங்கள் இவற்றை செலுத்துவதிலும் ஆயுத வித்தையிலும் பயிற்சி பெற வேண்டும். பகலின் முடிவில் இதிகாசங்களை கேட்க வேண்டும். தொடக்கம் முடிவு அப்படிங்கிறத விட முற்பகல் பிற்பகல் அப்படி எடுத்துக்கிட்டா சரியா இருக்கும். பூர்வம்னா முன்னாடி, பশ্চিமம்னா பின்னாடி, முற்பகல் பிற்பகல்னு எடுத்துக்கிட்டா கொஞ்சம் குழப்பம் பண்ணாது. ஆங்கிலம் சொல்லுதுன்னா, he shall spend the forenoon in receiving lessons in military arts concerning elephants, horses, chariots and weapons. இதுல வந்து இந்த பிரகரண வித்யா ஒரே வார்த்தையை எடுத்துக்கிட்டாங்க ஆங்கிலத்துல. அது கொஞ்சம் புத்திசாலித்தனம் கூட. பிரகரண வித்யானா யுத்த சம்பந்தமான கல்வி. அது என்னெல்லாம்? யானை, குதிரை, ரதம், இதெல்லாம் அந்த மாதிரி அதை புரிஞ்சுக்கிட்டாங்க. அது நல்லா அழகாக தான் புரிஞ்சிருக்காங்க. And the afternoon in hearing the itikasas. இப்ப இந்த இதிகாசம்னு ஒரு வார்த்தையை போட்டாரு, அதை பத்தி நம்ம தப்பா புரிச்சுக்க வேண்டாம்னு சொல்லிட்டு அதுக்கு ஒரு விளக்கம் கொடுக்க முயற்சி பண்றாரு. புராணம் புராணம் இதி இதி விருத்தம் விருத்தம் ஆக்யாயிக 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 ஈக க இக க இக ஆக்யாயிக ஆக்யாயிக உதாஹரணம் உதாஹரணம் தர்மசாஸ்திரம் தர்மசாஸ்திரம் அர்த்தசாஸ்திரம் அர்த்தசாஸ்திரம் ச ச இதிஹாசः இதிஹாசः ச இதி இதிஹாசः ச இதி இதிஹாசः. இதிகாசம் என்றால் என்னவென்றால் அப்படின்னு ஆரம்பிச்சு புராணம், புராணங்கள், இதிவிருத்தம் நடந்த செயல்களை சொல்லக்கூடியவை, அதாவது ஹிஸ்டரி. புராணம் கமா போட்டுக்கலாம், இதிவிருத்தம் கமா போட்டுக்கலாம். ஆக்கியாயிக கதைகள், கதைகள் உண்மை கதையா இருக்கலாம், பொய் கதையா இருக்கலாம் கதைகள். உதாகரணம் உதாகரணங்கள். தர்மசாஸ்திரம் புராணம் கமா இதிவிருத்தம் கமா ஆக்கியாயிக கமா உதாகரணம். அது சரியா சொன்னா ஆக்கியாயிக்க உதாகரணம் ஒரே வார்த்தையா இருக்கணும். இதுல பிரிச்சு போட்டிருக்காங்க, சரியா வருமா தெரியல. ஆக்கியாயிக்க உதாகரணம், அடுத்தது தர்மசாஸ்திரம் கமா அர்த்த சாஸ்திரம். இதெல்லாமே இதிகாசம்ங்கிற வார்த்தையால நான்
அர்த்தம் பண்றேன் அப்படின்னு அதை விளக்குறாரு. இதிகாசம்னா ராமாயண மகாபாரதம் மட்டும் இல்ல, அது ஒரு வைடு ரேஞ்ச் ஆஃப் சப்ஜெக்ட்ஸ் அவர் அது மூலமா கவர் பண்றாரு. தர்மசாஸ்திரம், அர்த்த சாஸ்திரம் எல்லாம் கூட அதுக்குள்ள வந்துடும். அடுத்தது சேஷம். சேஷம் அஹோராத்திர பாகம். அஹோராத்திர பாகம். அபூர்வ கிரகணம். அபூர்வ கிரகணம். கிரஹீத பரிச்சயம். கிரஹீத பரிச்சயம். ச ச குர்யாத். குர்யாத். அக்ரஹீதானாம். அக்ரஹீதானாம். ஆபீக்ஷ்ணிய. ஆபீக்ஷ்ணிய. ஷவணம். ஷவணம். ச. ச. ஆக்சுவலா ஒரு ஸ்டூடெண்ட்டுக்கு டைம் டேபிள் போட்டு கொடுக்குறாரு. முற்பகல என்ன பண்ணணும், பிற்பகல என்ன பண்ணணும், சாயந்தரம் சந்தியா காலத்துல ராத்திரி தூங்குறதுக்கு முன்னாடி உள்ள அந்த நேரம். அகன்னா பகல், ராத்திரம்னா இருட்டு. அகோராத்திரம்னா அந்த ராத்திரி பகலா இருக்கிற நேரம், சந்தியா காலத்துல இருந்து தூங்குற வரைக்கும் அகோராத்திரம். அந்த சந்தியா காலத்துல சேஷம் அகோராத்திரம், மிச்சம் இருக்கக்கூடிய பகல் ராத்திரி எல்லாம் அகோராத்திர பாகம். அந்த பாகத்துல அந்த நேரத்துல அபூர்வ கிரகணம். புதுசா ஏதாவது படிக்கணும்னா படிச்சுக்கலாம், பல அர்த்தத்துல இதுல எடுக்கலாம். ஒண்ணு அபூர்வம், முன்னாடி படிக்காத எதையாவது படிக்கிறது, அப்படி ஒரு அர்த்தம். இல்ல அபூர்வம், ரேரான விஷயங்களை படிக்கிறது, அப்படியும் எடுத்துக்கலாம். அந்த மாதிரி விஷயங்களை கிரகிக்கிறது, படிக்கிறது. கிரஹீத பரிச்சயம், ஏற்கனவே படிச்சத படிச்சு பார்க்கறதோ அல்லது அத புரிஞ்சுக்க முயற்சி பண்றது, அந்த மாதிரி. கிரஹீத படிச்சதுக்கு அதை புரிஞ்சுக்க முயற்சி பண்றது பரிச்சயம். சக்குரியா, இதை செய்யுங்க. அக்ரஹீதானா, ஒருவேளை ஏற்கனவே படிச்சதுல புரியல, விளங்கல்ல அப்படி இருந்ததுன்னா ஆபீக்ஷ்ணிய ஸ்ரவணஞ்ச, அதை மறுபடியும் படிங்க, மறுபடியும் கேளுங்க. குரு கிட்ட போய் நீ காலைல சொன்னீங்க இது எனக்கு புரியல, மறுபடி சொல்லித்தாங்களேன் அப்படின்னு கேட்டுக்கலாம். ஆபீக்ஷ்ணிய மறுபடி ஸ்ரவணம் கேட்டுக்கிறது. அப்ப மிச்ச காலத்தை எப்படி கழிக்கணும்னா அதுக்கு ஒரு டைம் டேபிள் போட்டு கொடுத்துட்டாரு. அடுத்தது ஸ்ருதா. ஸ்ருதா ஏதத் ஹி. ஏதத் ஹி பிரஜ்ஞா. பிரஜ்ஞா. ஒரு நிமிஷம், இங்க அப்படி இல்ல, நான் தப்பா படிச்சிட்டேன். ஸ்ருதாத் ஹி. ஸ்ருதாத் ஹி பிரஜ்ஞா. பிரஜ்ஞா. உபஜாயதே. உபஜாயதே. பிரஜ்ஞாயாஹ. பிரஜ்ஞாயாஹ. யோகः. யோகः. யோகாத். யோகாத். ஆத்மவத்தா. ஆத்மவதாம். ஆத்மவத்தாவா வதாம? தா தான் இருக்கு சார். வத்தா, ஆத்மவத்தா. தா வதா. ஆத்மவத்தா ஒரு இத்து வேணா கூட போட்டுக்குங்க. சமயம் மறுபடியும் அதே மாதிரி பிரேக் ஆகுது சார். ஒரு இத்து கூட போட்டுக்கணும். ஆத்மவத்தா. வத்தா. இதி வித்யானாம். இதி வித்யானாம். சாமர்த்தியம். 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 நான் சொல்றது நல்லா கேட்கல, அப்படிதானா? சரியா கேட்கல சாமி, சரியா கேட்கல. சாமர்த்தியம். சாமர்த்தியம். ஸ்ருதாத் ஹி அப்படின்னா கேட்கறதுனால தானே
ஹீனா அதனால தேனை அப்படிங்கிற மாதிரி அர்த்தம். கேட்கறதுனால தேனை பிரக்ஞா உபஜாயத்தை, அறிவு வருது. ஞான அறிவு, பிரஜான தெளிவான அறிவு, தெளிவான அறிவு வரும். திருப்பி திருப்பி கேட்டதானே வரும். அது ஜாயதேனா பிறக்கிறது, உபஜாயதேனா தோன்றது அப்படின்னு அர்த்தம். பிரஜாயாக அந்த தெளிவான அறிவுல இருந்தது தானே யோக, யோகம் வரும். யோகா யோகத்துல இருந்து தானே ஆத்மவத்தா நம்மளை அறிஞ்சுக்க முடியும், நம்ம தன்னிலை அடைய முடியும், தன் உணர்வு அடைய முடியும். இது வித்யானா சாமர்த்தியம். இப்படி வித்யைகள் நாமே அறிஞ்சுக்கிறதுக்கு, நிம்மதி அடைகிறதுக்கு உதவுது. இதுதான் வித்யினுடைய திறமை அப்படின்னு அத ஒரு கன்க்ளூஷனுக்கு கொண்டு வராரு. வித்யா வித்யா வினீதः வினீதः ராஜா ராஜா ஹி ஹி பிரஜானாம் பிரஜானாம் வினயே வினயே ரதः ரதः. ராஜாவுக்கு விவரம் இருந்தா தானே அவன் பிரஜைகளுக்கு விவரம் இருக்கிறத விரும்புவான். இல்லாட்டா நம்மள மாதிரி பிள்ளை ஜனங்களும் விவரம் கேட்டங்கதா இருந்தா தான் நமக்கு ராஜ்யம் செல்ல முடியும்னு நினைச்சுவான். அதனால ராஜா அறிவு புத்திசாலியா, அறிவாளியா, கற்று கல்வி கேள்வியில சிறந்தவனா இருக்கணும். அப்பதான் அவன் பிரஜைகளும் அத மாதிரி இருக்கணுங்கிறத விரும்புவான், அது சந்தோஷப்படுவான் அப்படின்ட்டு. நம்ம தமிழ்நாட்டு ராஜா மாதிரி இல்லாம நல்ல ராஜானா எப்படி இருக்கணும்னு சொல்றாரு. அனன்யாம் அனன்யாம் பிருத்திவீம் பிருத்திவீம் புங்கே புந்தே சர்வ சர்வ பூத பூத ஹிதே ஹிதே ரதஹ. ரதஹ. இதோட அது சாப்டர் முடியுதுங்கனால எனக்கு இத்தின்னு பிராக்கெட்ல போட்டிருக்காங்க. ரத்தக அப்படின்னா சந்தோஷப்படுகிறவன் அப்படின்னு அர்த்தம். அந்யாம்னா வேற, அனன்யாம்னா வேற இல்லாத அப்படின்னு அர்த்தம். பிருத்திவியும் புங்கே, இந்த பூமியானது அனுபவிக்கிறது. சர்வ பூதே பூத ஹிதே ரதக, எல்லா உயிர்களுடவும் நன்மையில, ஹிதம்னா நன்மை, சர்வன எல்லா, பூதம்னா உயிர்கள், எல்லா உயிர்களுடவும் நன்மையில யாரு சந்தோஷப்படுறானோ அப்படிப்பட்டவன தான் இந்த பூமியும் சந்தோஷமா தாங்கிக்குவா, விரும்புவா அப்படிங்கிற அர்த்தமா இருக்கணும். இந்த இடத்துல தமிழ் அந்த 13வது வரியில இருந்து படிக்கணும்னு நினைக்கிறேன். பশ্চিமம் இதிகாச ஸ்ரவணே. ஆமா சார். பகலின் முடிவில் இதிகாசங்களை கேட்க வேண்டும். புராணங்கள், ஸ்ரீமத் ராமாயணம், மகாபாரதம், உத்தம புருஷர்களின் சரிதங்கள், மனிதர்களின் சரிதங்கள், நீதி நூல்கள், தர்மசாஸ்திரம், அர்த்தசாஸ்திரம், இவையெல்லாம் இதிகாசங்கள். சாதாரண நம்ம இதிகாசம் ராமாயணம் மகாபாரதம் வச்சிருப்போம். அவருடைய இதிகாசங்கிற வார்த்தைக்கு அர்த்தம் வேற. இவங்க ஆங்கிலத்துல என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, புராண இதிவிருத்தா, that is history, ஆக்கியாயிகா tales, உதாகரணா illustrative stories, தர்மசாஸ்திரா and அர்த்தசாஸ்திரா are known by the name இதிகாசா. அடுத்தது, மிகுந்த பகல் பொழுதையும், அதாவது நடுப்பகல் பொழுது பிராக்கெட்ல போட்டிருக்கு. மிகுந்தன்னா மிச்சமான அர்த்தத்துல போட்டிருக்காங்க. மிகுந்த, மிகுந்த அதுல இருந்தா மீந்தன் தமிழ் ஆகுறது. மிகுந்தங்கிற வார்த்தை தமிழ்ல மீந்தன் ஆகும். மீந்தன்னா மிச்சம்னு அர்த்தம் வரும். மிச்சம்னு சொன்னா நமக்கு படிச்சுன்னு புரியும், மிகுந்தன்னு சொன்னா படிச்சுன்னு புரியாது. மிகுந்தன்னா அதிகப்படியானங்கிற அர்த்தம் கூட அந்த மிகுந்தங்கிறதுக்கு உண்டு. மிகுந்த பகல் பொழுதையும் பிராக்கெட்ல, அதாவது நடுப்பகல் பொழுது, இரவு பகல் பொழுதையும், அபூர்வமான புது புது விஷயங்களை தெரிந்து கொள்வதற்கும், தெரிந்து கொண்டதில் தனக்கு வேண்டியதை பயிற்சி செய்வதற்கும், நன்கு தெரியாத விஷயங்களை பற்றி
மீண்டும் மீண்டும் கேட்டு தெரிந்து கொள்வதற்கும் பயன்படுத்த வேண்டும். And during the rest of the day and night, he shall not only receive new lessons and revise old lessons, but also hear over and again what has not been clearly understood. அடுத்தது, பலவித சாஸ்திரங்களையும் படிப்பதனால் பிரக்ஞை ஏற்படும். பிராக்கெட்ல கழிந்த காலம், நிகழ்காலம், எதிர்காலம் என்று 3 காலங்களுக்கும் சம்பந்தப்பட்ட விஷயங்களின் அறிவு பிரக்ஞை. பிரக்ஞையினால் சாஸ்திரங்களில் சொல்லப்பட்ட விஷயங்களை கடைபிடிக்க வேண்டும் யோகம் என்று பெயர். இந்த யோகத்தினால், அதாவது சாஸ்திரங்கள் சொல்லப்பட்ட விஷயங்களை கடைபிடிப்பதினால் தன்னம்பிக்கை, தன்னைத்தானே அடக்கிக் கொண்டு காரியமாற்றன்மை ஏற்படும். இதுவே வித்தைகளை கற்பதனால் கிடைக்கும் நன்மைகள். அல்ல, இந்த பிரக்ஞாக்கிறதுக்கு பிராக்கெட்ல என்ன போட்டிருக்காங்க? கழிந்த காலம், நிகழ்காலம், எதிர்காலம் என்று 3 காலங்களுக்கும் சம்பந்தப்பட்ட விஷயங்களின் அறிவு பிரக்ஞை. ஆங்கிலத்துல far from hearing ensures far from hearing ensures knowledge. From knowledge, steady application is possible, and from application, self-possession is possible. This is what is meant by efficiency of learning. தமிழ் ஆங்கிலம் இதுல பத்தல்ல. ஆத்ம ஞானத்தை தருது வித்யை, இந்த படிப்படியாக ஆத்ம ஞானத்தில் கொண்டு விடுது அப்படின்னு வரணும். ரெண்டும் அவ்வளவு சரியா வரல. சரி, அடுத்தது, வித்யா சாஸ்திரங்களை நன்கறிந்தவனாகவும் சகல உயிர்களுக்கும் நன்மை செய்வதில் முயற்சியுடையவனாகவும் மக்களிடம் தக்கபடியாக தண்ட நீதியை செலுத்துபவனாகவும் உள்ள மன்னனே வேறொரு மன்னனின்றி உலகத்தை ஆழ்வான். பிராக்கெட்ல ஏக சக்கராதிபதியாக உலகத்தை ஒரு குடைக்குள் ஆழ்வான். ஏக சக்கராதிபதியாக. இந்த கடைசி 2 வரையும் சேர்த்தே போட்டிருக்காங்க. The king who is well educated and disciplined in sciences, devoted to good government of his subjects, and bent on doing good to all people, will enjoy the earth unopposed. அவனுக்கு நிகர் இல்லாம, அவனுக்கு எதிரி இல்லாம இந்த உலகத்தை ஆழ்வான் அப்படிங்கிறது ஆங்கிலம். தனி ஒருவனாக உலகை ஆழ்வான் அப்படிங்கிறது தமிழ். ஏக சக்கராதிபதினா தனி ஒருவனாக. ஏன்னா மக்கள் மத்தியில் அவனுக்கு செல்வாக்கு இருக்கும், வேற யாரும் அவனுக்கு எதிராக இன்னொருத்தர் கிளம்பி வர முடியாதுங்கிற அர்த்தம். சிறப்பாக ஆட்சி பண்ணக்கூடியவன் அப்படின்னு. அநேகமா இதை மனசுல வச்சுதானே என்னமோ ஆங்கிலத்துல த பிரின்ஸ், இளவரசன் அப்படின்னு எல்லாம் முன்னாடி போட்டிருந்தாங்க. கன்க்ளூஷன் ராஜாவை பத்தி முடிகிறதுனால இதுக்கு முன்னாடி பேசுனது ராஜாவுக்கு பேசுனதாட்டு அவங்க எடுத்துக்கிட்டு இருக்காங்க. இதுல நான் சில பங்க்சுவேஷன் சொல்லிடுறேன். சில இடத்துல சொன்னேன், சில இடத்துல சொல்லல. முதல்ல இருந்தே சொல்றேன். ரெண்டாவது இதுல யோக, க்ஷேம, எட்ஸெட்ரா, ஆபகர்னு எட்ஸெட்ரா. யோக
கமா க்ஷேம, அப்புறம் எட்ஸெட்ரா. அடுத்தது மூணாவது இதுல கிருத்தக சுவாபாவிக அப்படி 2. கியாஹி திரவியம் வினயதி ந அத்ரவ்யம். அப்புறம் 5வது இதுல சுஸ்ரூஷா, ஸ்ரவண, கிரகண, தாரண, விஞ்ஞான, ஊக, அப்போக, தத்துவ அபிநிவிஷ்ட விபுத்தி. ஸ்ரவண கமா, சுஸ்ரூஷா கமா, ஸ்ரவண கமா, கிரகண கமா, தாரண கமா, விஞ்ஞான கமா, ஊக கமா, அப்போக கமா, தத்துவாபிநிவிஷ்ட புத்தி அப்படின்னு எடுத்துக்கணும். அடுத்தது வித்யானாம் தூ யதாஸ்வம் ஆச்சாரிய கமா பிராமணியாத் வினயக நியமக ச. அப்புறம் விருத்த சௌல கர்மா லிபிம் கமா சங்கியானம் ச உபயுஞ்சீத. விருத்த சௌல கர்மா கமா போட்டுக்கலாம். அதுக்கு அந்த இடத்துல ஒரு பாஸுக்காக வேண்டி அந்த கமா. லிபி சங்கியானம்ங்கிறது வரிசையா சொல்றதுனால அதுல அந்த கமா. அப்ப விருத்த உபநயனக அத மாதிரி ஒரு பாஸ், உபநயனம் முடித்தவன். திரையீம் ஆன்வீக்ஷி கமா ஆன்வீக்ஷிகீம் சிஷ்டேபியக அது ஒரு போர்ஷன். வார்த்தாம் அத்தியக்ஷேபியக ஒரு போர்ஷன். தண்டநீதியும் பக்திரு பிரயோக்திருபியக அது ஒரு போர்ஷன். இந்த வித்தியை இந்த ஆட்கிட்ட இருந்து அப்படின்னு அதை கமா போட்டு புரிஞ்சுக்கிட்டாலும் சரி, இல்ல போர்ஷனா புரிஞ்சுக்கிட்டாலும் சரி. அடுத்தது 10ல அதக கோதானம் கமா தார கர்ம ச. கோதானம் கமா தார கர்ம. அடுத்தது 11 நித்யஸ்ச விருத்தா விருத்த சம்யோக வினய விருத்தியர்த்தம் தன்மூலத்வாத் வினயஸ்ய. 12ல பூர்வம் அகர்பாகம் பகலுடைய முன்பகுதியில ஹஸ்தி கமா அஸ்வ கமா ரத கமா பிரகரண வித்யாசு. ஹஸ்தி அஸ்வரத இது எல்லாமே பிரகரணங்கிறதுக்கு அட்ஜெக்டிவ் மாதிரியும் எடுத்துக்கலாம், அல்லது இதுவும் படிச்சு மிச்சம் மீதி வாழ்ச்சண்டை கத்தி சண்டை அந்த மாதிரி இருந்தா அதையும் அப்படி எடுத்துக்கிட்டா அர்த்தம் இன்னும் சிறப்பா இருக்கும். அந்த மாதிரி போர் வித்தியைகள்லையும் அப்படின்னு எடுத்துக்கலாம். அப்ப அந்த இடத்துல ரத கமா பிரகரணம் போட்டுக்கலாம். பশ্চিமம் இதிகாச சிரவணை 14ல புராணம் கமா இதிவிருத்தம் கமா ஆக்கியாயிக உதாகரணம். அது அவர் எப்படி எழுதினாருன்னு தெரியல, இவங்க பிரிச்சு போட்டிருக்காங்க, 2ஆ பிரிச்சு அர்த்தமும் எடுத்திருக்காங்க. பிரிச்சு போடுறது என்ன ஆகும் அப்படின்னா ஆக்கியாயிகா உதாகரணம் அப்படின்னு வந்திருக்கும். இங்க அப்படி வரல, என்னுடைய புத்தகத்துல ஆக்கியாயிக்க உதாகரணம்னு வந்திருக்கு. அப்படின்னா அது சமாசம் ஆயிடும், ஆக்கியாயிக்கோ உதாகரணம்னு. அதனால எனக்கு அந்த இடத்துல கன்ஃபியூஷன் வருது. உங்க புக்ல ஆக்கியாயிக்க உதாகரணம் போட்டிருக்கா, ஆக்கியாயிகா உதாகரணம் போட்டிருக்கா? ஆக்கியாயிகா கமா உதாகரணம் போட்டிருக்காங்க. ஆக்கியாயிகா ரெடில் இருக்கு. ஆமா, சரி, அப்ப அது தனியா எடுத்துக்கலாம். ஆக்கியாயிகா கமா போட்டுக்கலாம், உதாகரணம் கமா போட்டுக்கலாம், தர்மசாஸ்திரம் கமா போட்டுக்கலாம், அர்த்தசாஸ்திரம் ச இதிகாசக. சேஷம் அகோராத்திர பாகம் அபூர்வ கிரகணம் கமா கிரகீத பரிச்சயம் ச குறியாத். இந்த இதுல எல்லாமே 2 விஷயத்த சொல்றாங்கிறது பிறகு வரக்கூடிய சாவுல நமக்கு புரியும். அபூர்வ கிரகணம் கிரகீத பரிச்சயம் ச, புராணம் இதிவிருத்தம் ஆக்கியாகிய உதாகரணம் தர்மசாஸ்திரம் அர்த்தசாஸ்திரம் ச. இதெல்லாம் இதுக்கு முன்னாடி உள்ள நீதி பொருத்தமான இடத்துல கமா போட்டுக்கோன்னு காட்டக்கூடிய ஒரு சின்ன அடையாளம் இந்த சங்கிறது. அது மாதிரி அடுத்தது அக்ரஹீதானாம் ஆபிக்ஷ்ய சிரவணம் ச, படிக்காத அல்லது கிரகிக்க முடியாத விஷயத்தை மறுபடி கேட்கிறது. அடுத்தது சுதாத் ஹி பிரஜ்ஞா உபஜாயதே கமா பிரஜ்ஞயா யோக கமா
யோகாத் ஆத்மவத்தா இது வித்யானாம் சாமர்த்தியம். வித்யா வினீத ராஜாஹி பிரஜானாம் வினயேரதக. படித்த ராஜா தான் மக்களுடைய நன்மையை பத்தி நன்மையில சந்தோஷப்படுவான். அனன்யா பிருத்திவியும் புக்தே, வேற யாரும் இந்த பூமியை ஆள முடியாது, அனுபவிக்க முடியாது. சர்வபூதே ஹிதே சர்வபூத ஹிதே ரதக, எல்லாருடைய நன்மையில இருக்கக்கூடிய ராஜாவை தவிர வேற யாரும் இந்த பூமியை ஆள முடியாது. ஜனங்கள் அவனுக்கு தான் பக்கபலமா இருப்பாங்க, ஒத்தாசையா இருப்பாங்க அப்படின்னு. சரி, அடுத்த சாப்டர் தொடங்குது. கண்ட்ரோல் ஓவர் த சென்சஸ், casting out the group of 6 enemies. உட்பகை அப்படின்ட்டு வள்ளுவர் சொல்றாரு, அதை சொல்றாருன்னு நினைக்கிறேன். இந்திரிய கட்டுப்பாடு, ராஜாவுடைய ஒழுக்கம், அப்புறம் 6 விதமான பகைவர்களை கட்டுப்படுத்துறது அல்லது ஒழிக்கிறது, அதை பத்தி பேச போறதாட்டு போட்டிருக்காங்க ஆங்கிலத்துல. பார்ப்போம். ஒருவேளை அந்த பகைவர்களே அவருடைய கெட்ட குணங்களா கூட இருக்கலாம். ஆமா, 6 இருக்கு. ஆமா, 5+1 மதம் ஆச்சரியம் அதை சொல்றாங்களா இருக்கலாம். பார்ப்போம். அடுத்த வகுப்புல தொடங்குவோம். அதை ஏதாவது கேள்வி இருந்தா கேட்கலாம். சரி சாமி, ஒரு சந்தேகம். இந்த முந்தின கிளாஸ்ல மக்களை வந்து ஒழுங்குபடுத்துறது, அப்புறம் ஒழுங்குபடுத்துறதுங்கிற வார்த்தைக்கு உபநயனம்னு யூஸ் பண்ணியிருந்தாங்க. நான் அது எந்த இடம்னு கரெக்டா என்னால கண்டுபிடிக்க முடியல, தேடி பார்த்தேன். அப்ப நீங்க சொல்லியிருந்தீங்க உபநயனத்துக்கு ஒழுங்குபடுத்துதல் அப்படிங்கிற ஒரு அர்த்தமும் உண்டு அப்படின்னு. அனுநயனமா உபநயனமா? இந்த தண்ட இதுல வந்துச்சுன்னு நினைக்கிறேன். சந்தேகம் ஆரம்ப நிக்ஷிதம் சாங்கேதா பக்ஷி மேகத்ரம். ஆறாவது வரியில நகி ஏவம் விதம் வச உபநயனம் அஸ்தி பூதானாம் யதா தண்டஹ இது ஆச்சாரியாக. அத்தியாயம் வந்து 4வது அத்தியாயத்துல 6வது வரி. உபநயனம் 6வது வரி. வழிநடத்தி செல்லுதல். பூதானாம் யதா தண்டக, தண்டத்தை போல, ஆட்சியை போல. நகி ஏவம் விதம் வச உபநயனம் அஸ்தி, ஜனங்களை வழிநடத்த செல்லக்கூடியது வேற இல்லை அப்படின்னு மற்றவங்க எல்லாம் சொல்றாங்க. சிலர் சொல்றாங்க ந இதி கௌட்டில்யாக, ஆனா சாணக்கியர் அதை ஒத்துக்கல. 4வது இதுல 6வது வரியில 6வது. 2 சந்தேகம் சாமி எனக்கு. ஆக்சுவலா உபநயனம்ங்கிறது இந்த பூனல் போடுற அந்த ஃபங்க்ஷனே உபநயனம்னு சொல்லுவாங்க. அப்போ உபநயனம்னா பக்கத்துல கூட்டிட்டு போறது, வழி நடத்தி போறது. இங்க குரு கிட்ட கூட்டிட்டு போகிற அந்த சடங்குக்கும் உபநயனம்னு பேர் வச்சிருக்காங்க. அதுதான் ரொம்ப பிரபலமான அர்த்தம். ஆனா அதனுடைய எட்டிமாலஜிக்கல் மீனிங் சொல்லுவாங்க, வார்த்தையினுடைய அர்த்தம் அப்படின்னா பக்கத்துல அழைச்சிட்டு போறது அப்படின்னு அர்த்தம். உபன்னா பக்கத்தில், உப சமீபே நயனம் லீடிங், பக்கத்தில் அழைத்து போகிறது அப்படின்ட்டு. எட்டிமாலஜிக்கல் மீனிங் அப்படிங்கிறது அது பழக்கத்துல உள்ள அர்த்தம் பூணூல் போடுறது. ஏன்னா பூணூல் போட்டுட்டு அவனை குருகுலத்துல குரு கிட்ட கொண்டு விட்டுருவாங்க. அதனால அந்த அர்த்தமும் வந்துட்டது. பல ஷேட்ஸ் ஆஃப் மீனிங். சில வார்த்தைகளுக்கு எட்டிமாலஜிக்கல் மீனிங், அந்த வார்த்தைக்கான அர்த்தம் ஒண்ணு இருக்கும். அப்புறம் இப்ப கரி அப்படின்னா கருப்பு, அடுப்பங்கரி.
யானைக்கும் கரின்னு பேர் இருக்கு. யானையும் கருப்பா தானே இருக்கும், அதனால அதுக்கு கரின்னு பேர் இருக்கலாம். அது வந்து கரிங்கிற கருப்புங்கிற அர்த்தத்துல இருந்து யானைக்கு அதுக்கு கரின்னு வந்திருக்கலாம். ஆனா கரிங்கிறதுக்கு கருப்பு நிறம்ங்கிறது தான் முக்கியமான அர்த்தம். அப்ப வார்த்தைக்கு ஒரு அர்த்தம் அப்படிங்கிறது ஒண்ணு, அப்புறம் அது காலப்போக்குல தரக்கூடிய அர்த்தங்கள் அப்படிங்கிறது இன்னொன்னு. அதாவது நம்ம ஷேட்ஸ் ஆஃப் மீனிங்ஸ்னு அதைத்தான் சொல்றோம். இப்ப ஆபாசம் அப்படின்னு சமஸ்கிருதத்துல ஒரு வார்த்தை இருக்கு. தமிழ்ல வந்து அதுக்கு அர்த்தம் மொத்தத்துல வேற. சமஸ்கிருதத்துல அதுக்கு தோற்றம் அப்படின்னு அர்த்தம். கேவலம்னு சமஸ்கிருதத்துல ஒரு அர்த்தம் இருக்கு. அது வந்து தனியா இருக்கு அப்படின்னு, அது மட்டும் அப்படிங்கிற அர்த்தம். ஆனா தமிழ்ல வந்து அது வந்து கேவலமான, இழிவானுங்கிற மாதிரி அர்த்தத்தை தரக்கூடிய இதாட்டு இருக்கு. அது வந்து இந்த மக்கள் புழக்கத்துல அந்த அர்த்தம் மாறி போகும். ஏன்னா நாமம் போடுறதுன்னா பகவானுடைய திருநாமத்தை சாத்துறது. ஆனா நாமம் போட்டான் பட்டம் போட்டான்னா ஒரு ஆளை கழுவி ஊத்திட்டான், ஏமாத்திட்டான்னு அர்த்தம். அது காலப்போக்குல வந்த பொருள். ஓ சரி சரி. அதே மாதிரிதான் உபநயனமும் இவங்க ஒழுங்குங்கிறது காலப்போக்குல வந்த பொருளா தான் இருக்கும் அப்படின்னு சொல்றீங்க. ஆமா, மக்களை வழிநடத்தி போகக்கூடிய சக்தி ஆட்சிக்கு இருக்கிறது மாதிரி வேற எதுக்கும் கிடையாது. அந்த உபநயனங்கிறது அந்த மாதிரி அர்த்தம். அந்த இடத்துல நம்ம குழந்தைய 6 வயசு ஆனோட குரு கிட்ட வழிநடத்தி நம்ம கூட்டிட்டு போவோம், கொண்டு போய் விட்டுருவோம். அதுக்கு முன்னாடி பண்ற சடங்கு பூணூல் போடுறது. அதனால பூணூல் போடுறதுக்கே உபநயனம். ஏன்னா பூணூல் போட்ட உடனே குரு கிட்ட கொண்டு விட்டுருவாங்க. அதனால அப்படியே அர்த்தம் வந்துட்டது. இனி நீனா வழி நடத்துறது. நயனம்னா கண்ணுன்னு அர்த்தம் இருக்கு. கண்ணு இருந்தா தானே வழி நடத்த முடியும். அதனால நயனத்துக்கு கண்ணுன்னு அர்த்தம் இருக்கு. நயனம் வந்து நடத்தி கூட்டிட்டு போறதுங்கிற அர்த்தமும் இருக்கு. பெயர் சொல்லா வந்ததுன்னா கண்ணுன்னு அர்த்தம் தரும். ஏன்னா கண்ணு இருந்தா தானே வழி நடக்க முடியும். அந்த அர்த்தத்துல நயனம்ங்கிறது கண்ணுங்கிற அர்த்தமும் இருக்கு. ஓ சரி சார். நான் சொல்லுங்க சாமி. இதெல்லாம் பிரயோகத்துல வரக்கூடிய அர்த்தங்கள். மெயின் அர்த்தம் ரூட் வந்து நீ, நயனே, அதாவது வழி நடத்துறது அப்படிங்கிறதா ரூட் மீனிங். நீங்கிற ரூட்டுக்கு மீனிங் வழி நடத்துறது அப்படிங்கிறது. அதுல இருந்து நாயகன், தலைவர், யாரு வழி நடத்தி கொண்டு போறாங்களோ ஜனங்களை அவனை நாயகன், தலைவன்கிற அர்த்தத்துல பயன்படுத்துறோம். சரி சரி சார். நான் எப்படி புரிஞ்சுக்கிட்டேன்னா, அதாவது இப்போ உபநயனம் பண்ணி அந்த காயத்ரி ஜபம் பண்றதுனால அவங்க ஆட்டோமேட்டிக்கா வந்து கொஞ்சம் இந்த இந்திரிய விஷயங்கள்ல இருந்து கொஞ்சம் டிட்டாச்ட் ஆகி வந்துருவாங்க. அதனால அவங்க வந்து அறவழியில நடப்பாங்க அப்படின்னு நான் புரிஞ்சுக்கிட்டேன். ஒழுங்கா நடக்கிறதும் இந்த சம்பிரதாயத்தையும் ரிலேட் பண்ணி பார்க்கும்போது, இந்த சம்பிரதாயம் முடிஞ்ச உடனே ஒரு காயத்ரி ஜபமோ ஏதோ ஒன்று பண்ணுவோம். அதனால நமக்கு ஒரு டிட்டாச்மெண்ட் வந்து, ஒரு உலக விஷயங்கள் ஒரு சின்ன ஒரு டிட்டாச்மெண்ட் வந்து, டிட்டாச்மெண்ட்னால நம்ம ஒழுங்கா போவோம் அப்படிங்கிற மாதிரி புரிஞ்சுக்கிட்டேன். அது புரிஞ்சனால இன்னொரு சந்தேகம் வந்துச்சு. இது கரெக்டா சாமி? இப்ப புரிஞ்சுக்கிட்ட சரியானா? ஆமா, சரியான்னு கேக்குறேன். பொதுவா இந்த மாதிரி பயிற்சிகள் வந்து உதவும். ஆனா அதுவே மாற்றி அமைக்காது. இப்போ காயத்ரி ஜபம் பண்றதுனாலேயே ஒருத்தர் டிட்டாச்மெண்டோட இருப்பாருன்னு சொல்ல முடியாது, அல்லது பக்குவமானவராக, நல்லவராக, தார்மீகமானவராக இருப்பாருன்னு சொல்ல முடியாது. ஏன்னா எனக்கு தெரிஞ்ச ராவணன் கூட அதை காயத்ரி எல்லாம் பண்ணியிருப்பான். 3 வேதம் படிச்சிருந்ததுனால கண்டிப்பா காயத்ரி எல்லாம் பண்ணியிருப்பான், பண்ணக்கூடிய பழக்கம் வச்சிருந்திருப்பான். அதனால அந்த மாதிரி அதைத்தான் நம்ம வெளி வேஷம் அப்படிங்கிற மாதிரி வார்த்தைகளை பயன்படுத்தும். கீதையில கூட மித்யாச்சாரகன் 3வது அத்தியாயத்துல 8வது ஸ்லோகத்துல வரும். அதாவது உள்ளுக்குள்ள ஒண்ணு வச்சுக்கிட்டு வெளியே ஒரு விதமா நம்ம பண்ண முடியும். பொதுவா அப்படிப்பட்டவர்களை தான் நடிகர்கள் நம்ம தமிழ்ல சொல்றோம். அவங்களுக்கு மனசுல என்ன இருக்கு நமக்கு தெரியாது, வெளியே அவங்க காட்டுறது வேறையா இருக்கும். இப்போ அந்த ஒரு திறமை மனுஷனுக்கு இருக்கு. மிருகங்கள் மாதிரி எல்லாமே நம்ம கிட்ட அப்படி ஒரு திறமை இருக்கு. உள்ளொன்று வைத்து புறமொன்று பேசுவார், உறவு கலவாமை வேண்டும், உத்தமர்தம் உறவு வேண்டும்ங்கிற அந்த பாட்டுல வரிசையா வேண்டும் வேண்டும் சொல்லுவார். அதுல ஒரு வரி இது, உள்ளொன்று வைத்து புறமொன்று பேசுவார், உறவு கலவாமை வேண்டும்.
அதனால நமக்கு அந்த ஒரு திறமை இருக்கு. அதனால நாம வந்து வெளிய பூஜை புனஸ்காரம் இதெல்லாம் இருக்கலாம். ஆனா உள்ளுக்குள்ள அப்படி இல்லாம இருக்கலாம். அதனால காயத்ரி ஜபம் பண்றதுனாலேயே நமக்கு அந்த மாதிரி இது வந்துரும் சொல்ல முடியாது. அப்படி வரணும்னு நினைச்சு பண்றவங்களுக்கு அது ஹெல்ப்பா இருக்கும். ஆனா அப்படி அது வந்து அப்படி ஒரு ஆளை மாத்தாது. நமக்குள்ள அந்த தாகம் தேடல் அந்த குவாலிட்டிஸ் இருக்கணும். அதை வளர்த்துறதுக்கு தான் அது பயன்படும். இல்லாததை விதையை அது போட முடியாது. சரி சரி புரியுது புரியுது. அதனாலதான் நமக்கு அந்த ஆச்சாரங்கள் ஒழுங்குகள் வச்சிருக்காங்க. இதை நமக்கு சப்போர்ட் பண்றதுக்காக வேண்டி. நம்ம இந்த மாதிரி ஒரு சிச்சுவேஷனுக்குள்ள நம்மளை வச்சுக்கிட்டோம்னா நமக்கு அது சப்போர்ட்டிவா இருக்கும். இப்ப நல்லவங்களோட பழக்கம் வச்சிருக்கிறோம் அப்படின்னா தண்ணி அடிக்கிறவங்களோட பழக்கம் இருந்தா நம்ம தண்ணி அடிக்கிறவங்க மறந்து வாய்ப்பு வந்துடும். இல்ல தண்ணி அடிக்கணும் நமக்கு பழக்கம் இல்லைன்னா நம்ம அந்த பழக்கத்துக்கு போக மாட்டோம். அப்ப அதனால நம்முடைய படிப்பு சூழ்நிலை தொடர்புகள் இதுல எல்லாத்தையும் சில ரூல்ஸ் வச்சிருக்காங்க பெரியவங்க. அது நமக்கு ஒரு சப்போர்ட்டிவா இருக்கும். ராமகிருஷ்ணர் சொல்லுவாரு, ஒரு சின்ன செடியா இருக்கும்போது சுற்றி வேலி போடணும். அப்ப வேலி தான் அதுக்கு பாதுகாப்பு. நல்ல மரமா வளர்ந்த பிறகு வேலி தேவையில்லை அப்படிம்பாரு. நமக்கு வந்து தர்மத்துல புத்தி உரைச்ச பிறகு உறுதியான பிறகு நமக்கு சப்போர்ட் சிஸ்டம் தேவையில்லை இறக்கலாம். அது வரைக்கும் நமக்கு ஒரு சப்போர்ட் சிஸ்டம் வேணும். அந்த சப்போர்ட் சிஸ்டம் தான் இந்த மந்திர ஜபம் இதெல்லாம். சரி சரி சார். அதாவது ஒரு சொசைட்டியா யோசித்து பார்க்கும்போது ரொம்ப ஆச்சரியமா இருந்தது. இப்போ உள்ள சொசைட்டிக்கும் பழைய காலத்து சொசைட்டிக்கும் ரொம்ப ஒரு நல்ல ஒரு மாரல் ஃபைபர் இருந்துச்சு. அதுக்கு இது ஒரு காரணமா இருக்கிறதுக்கு நிறைய சான்சஸ் இருக்கு. ஏன்னா நீங்க சொன்ன மாதிரி ஒரு வேலி இருக்கு. அந்த வேலி இருந்துன்னா ஒரு அட்லீஸ்ட் ஒரு 80% மக்களாவது கெட்டு போகாம இருப்பாங்க. அதனால நம்ம சொசைட்டியா ஓவராலா பார்க்கும்போது அது ஒரு நல்ல சொசைட்டியா இருக்கும். இந்த மாதிரி விஷயங்கள் இந்த ஆசிரம தர்மங்கள் எல்லாம் ஈஸியா ஃபாலோ பண்ண முடியும். கிரகஸ்தன்னா இந்த விஷயங்கள்லாம் ஈஸியா ஃபாலோ பண்ண முடியும். சரி சாமி. என்விரான்மெண்ட் இருக்கு. சரி சாமி. இப்போ 2வது சந்தேகம் சாமி. இப்படி ஒரு சொசைட்டி இருக்கு. இன்னொரு சொசைட்டி வந்து ரொம்ப மோசமா இருக்கு. அதாவது நம்ம இந்த மாதிரி ஒரு ஸ்ட்ரக்சர்டா அதாவது சின்ன வயசுல இருக்கும்போது இந்த மாதிரி வேலி போட்டு ஒரு நல்ல ஒரு மாரல் ஃபைபரை டெவலப் பண்ணி அந்த மாதிரி இண்டிவிஜுவல்ஸ் நிறைய இருக்கிற ஒரு சொசைட்டி இருக்கு. இன்னொரு சொசைட்டி இதை எதையும் பத்தி கவலைப்படாம ஒரு நம்ம டாமினேட் ஆகணும் அப்படிங்கிற மாதிரி ஒரு சொசைட்டி இருக்கு. அப்போ அந்த 1வது சொசைட்டி ஈஸியா 2வது சொசைட்டி கிட்ட தோத்து போயிடும். அப்படிதானே சாமி? ஏன்னா அவங்களுக்கு கள்ளம் விஷயங்கள்லாம் இருக்கும். ஸோ அந்த மாதிரி இடங்கள்ல நம்ம எப்படி சிந்திக்கணும், எந்த மாதிரி சொசைட்டியை ஸ்ட்ரக்சர் பண்ணணும்? பூஜ்ய சுவாமிஜி வந்து இத இந்து சமுதாயத்தை வந்து நிலைமை சொல்லும் போது நம்மளை சுத்தி பிரிடேட்டர்ஸ் இருக்காங்கன்னு சொல்லுவார். கிறிஸ்டியானிட்டி இஸ்லாம் இவங்க எல்லாம் பிரிடேட்டர்ஸ், வேட்டையாடுறவங்க. நம்ம யாருன்னா மான். இதுதான் சரியான உதாரணம். அதனால அவங்க நம்மள வேட்டையாடுறாங்க. ஆனா நாம வந்து தர்மத்தை கடைபிடிக்கணுங்கிறது மட்டும் இல்ல, மற்றவங்களையும் கடைபிடிக்க வைக்கிறது நம்முடைய கடமை தான். நம்ம அந்த இடத்துல நம்ம பொதுவாக எல்லாரும் கோட்டை விடுறோம். கிறிஸ்டன் மாதிரிப்பட்டவங்க அந்த இடத்துல கோட்டை விடல. அவங்க எல்லாம் ரொம்ப கரெக்டா இருந்தாங்க. ஆனா நம்ம கோட்டை விடுறோம். நம்ம நேர்மையா இருக்கணும், நம்ம ஒழுக்கமா இருக்கணும், மற்றவங்களை பத்தி நம்ம கண்டுக்க வேண்டியது இல்லை, வரும்போது பார்த்துக்கலாம். இந்த மென்டாலிட்டி வந்து ஒரு நல்ல ஹிந்து மென்டாலிட்டி கிடையாது. பழைய காலத்துல ராஜா பாத்தீங்கன்னா ஏதாவது ஒரு ராஜா கொடுங்கோல் ஆட்சி பண்ணா இந்த ராஜா அந்த நாட்டுக்கு மேல படையெடுத்து போய் அவரை தோக்கடிச்சு அந்த நாட்டை தன் நாட்டோட இணைச்சிருவார். கொடுங்கோல் ஆட்சி பண்ணக்கூடியவனை தோக்கடிக்கிறது இல்லாம ஆக்குறது செங்கோல் ஆட்சி பண்ணக்கூடிய இன்னொரு மன்னனுடைய கடமை. அது அவன் நாடா இல்லாம இருந்தாலும். அப்படி ஒரு நம்ம எல்லையை தாண்டி நம்ம போயிருக்கிறோம். நம்முடைய லிமிட்ஸை மீறி நம்ம போயிருக்கிறோம். பல இடங்கள்ல நமக்கு அதுக்கு பார்க்க முடியும். இப்ப நாம அப்படி போக மாட்டேங்கிறோம். இப்ப இன்னொரு சொசைட்டி வந்து உதாரணத்துக்கு ராத்திரி யுத்தம் பண்றாங்க. மகாபாரதத்துல துரோணர் டைம்ல.
அப்போ கிருஷ்ணர் என்ன பண்றாரு, கவுண்டர் ஸ்ட்ராட்டஜி பண்றாரு, கடோத்கஜனை இறக்கி விடுறாரு. அவன் ராட்சசே ராத்திரி நல்லா யுத்தம் பண்ணுவான், மனுஷங்களோட பெட்டரா யுத்தம் பண்ணுவான். அவர் கவுண்டர் ஸ்ட்ராட்டஜி கடோத்கஜனை அனுப்பி வைக்கிறார். அப்ப அவங்களுடைய ஸ்ட்ராட்டஜியை முறியடிக்கிறார். இந்த மாதிரி அவங்க மதமாத்தம் பண்ணா நம்மளும் மதமாத்தம் பண்ணணும். அவங்க வந்து வன்முறையை உபயோகிச்சா நம்மளும் அதுக்கு கவுண்டர் வன்முறையை உபயோகிக்கணும். நம்ம வந்து திருப்பி அடிக்க மாட்டோம்னு தெரிஞ்சதுன்னா அவங்க வந்து நம்மளை அடிச்சுக்கிட்டே இருப்பாங்க. நான் தடுக்க மட்டும்தான் செய்வேன். வாஜ்பாய் அந்த மாதிரி பண்ணாங்க, கார்கில் அந்த எல்லை தாண்டி போக மாட்டான்னாரு. அது வந்து இந்துக்களுடைய ஸ்ட்ராட்டஜி கிடையாது. அவன் எல்லை தாண்டி வந்தாச்சு, அப்புறம் நீ என்ன எல்லை தாண்டி போக மாட்டேன்னு சொல்றது? நீ அவ 1 கிலோமீட்டர் வந்து நீ 10 கிலோமீட்டர் உள்ள போனா தான் அடுத்த தடவை வர்றதுக்கு ஒரு தடவை 10 தடவை யோசிப்பான். நம்ம அவங்க இடத்த ஆக்கிரமிக்க வேண்டாம், ஆனா அவனுக்கு மனசுல ஒரு ஃபியரை கொடுக்கணும், பயத்தை கொடுக்கணும். இப்ப நம்முடைய நடவடிக்கைகள், அது ராமகிருஷ்ணன் அழகா சொல்லுவார், ஒரு பாம்பு ஜனங்களை எல்லாம் துன்புறுத்திட்டு இருந்ததான். அந்த பக்கமா ஒரு சாது வந்தாரா, அவரை துன்புறுத்த போறோம்னு அவர் சொன்னாரா, எதுக்கு இந்த மாதிரி பண்ணிட்டு இருக்கிற, அப்படி நல்ல பிள்ளையாயிரு அப்படின்னு சொல்லிட்டு போனாரா. அது அப்புறம் நல்ல பிள்ளையா இருந்ததான். அப்புறம் ஊருக்காரங்க எல்லாம் கொஞ்ச நாள் பாம்பு தொந்தரவு பண்ணாத கண்ட உடனே அதை கல்ல எடுத்து அடிச்சு கிட்டத்தட்ட குற்றுயிர் கொலைரமா ஆக்கிட்டாங்க. அது தப்பி படைச்சு பொந்துக்குள்ள போய் படைச்சுக்கிட்டது. அப்புறம் பிறகு இன்னொரு நாள் அந்த சாது அந்த பக்கமா வரும்போது அந்த பாம்பு தேட்டனாரா, கூப்பிட்டாரா, காணல. அதுக்கப்புறம் ரொம்ப தீனஸ்வரத்துல பொந்துக்குள்ள இருந்து சொல்லிச்சுலாம், இங்க இருக்கேன் அப்படின்னு. வெளியே வான்னு சொல்லிருந்தா, இப்படி இருக்கிறத பார்த்துட்டு ஏன் இப்படி ஆயிட்ட, அது நீங்க சொன்னீங்கன்னா நல்லவனா இருந்தேன், நம்ம ஜனங்கள்லாம் இப்படி பண்ணிட்டாங்க அப்படின்னு. நான் உன்னை வந்து கடிக்க கூடாதுன்னு தான் சொன்னேன், சீரக்கூடாதுன்னு சொல்லலையே அப்படின்னாரு அந்த சாது. அதனால நம்மளை பற்றின ஒரு பயம் மற்றவங்களுக்கு இருந்தால்தான் அவங்க நம்மளை உபதிரவிக்காம இருப்பாங்க. அந்த நாம அவங்கள உபதிரவிக்க வேணும் இல்ல, ஆனா நம்மளை பத்தி நம்ம உபதிரவிப்போம் தாக்குவோங்கிற பயம் அவங்ககிட்ட இருந்துகிட்டே இருக்கும். அதை நம்ம கொடுத்து வச்சிருக்கணும். அந்த மாதிரி இடத்துக்கு தகுந்த மாதிரி ஸ்ட்ராட்டஜி நம்மகிட்ட இருக்கணும். நமக்கு நம்முடைய தற்காப்புங்கிறது நமக்கு வந்த பிறகுதான் காப்பாத்துறது இல்லை, நம்ம நோண்டி பாக்குறதுக்கே அவங்க கிட்ட ஒரு பயத்தை நம்ம ஏற்படுத்தி வைக்கணும். ஆனா அதை நம்ம இப்போ பண்ணல, பல காரணங்களால நம்முடைய நாடு அப்படி இன்னைக்கு இல்லை. கொஞ்சம் புத்தர் ஒரு முக்கியமான காரணம் விவேகானந்த சாமி சொல்றாரு. அவர் வந்து க்ஷத்ரியருடைய மனசுல அகிம்சையை விதைச்சிட்டு போயிட்டார். அகிம்சை சன்னியாசிகள்கிட்ட இருக்க வேண்டியது, க்ஷத்ரியர்கள்ட்ட கிடையாது. ஆனா அத க்ஷத்ரியர்கள் மத்தியில விதைச்சிட்டு போனது ஒரு அடிப்படை கோளாறு அப்படின்னு விவேகானந்த சாமி அபிப்பிராயப்படுறாரு. இந்த குழப்படிக்கு தொடக்கம் வந்து அங்கிருந்து தான் வந்ததுன்னு விவேகானந்த சாமி நினைக்கிறார். புத்தர்கிட்ட இருந்து அரசர்கள் மத்தியில ஒரு பெருந்தன்மை போக்கு வந்துட்டுது, விட்டு கொடுக்குற போக்கு, அகிம்சை கடைபிடிக்கிற போக்கெல்லாம் வந்துட்டு. அது அவங்களுடைய சுதர்மம் கிடையாது, சன்னியாசியுடைய சுதர்மம் தான் அகிம்சை. அது தப்பாட்டு அவங்க கடைபிடிக்க ஆரம்பிச்சதுதான் குழப்பத்துக்கு காரணம் அப்படின்னு விவேகானந்த சாமி சொல்றாரு. ஆனா புத்தர் காலத்துக்கு பிறகுதான் சாணக்கியர் அதை சரியா மெயின்டைன் பண்ணி கொண்டு போயிருக்கிறார். மற்ற ராஜாக்கள்லாம் அப்படி இப்படி இருந்தாலும் அவர் ஒரு ராஜாவை உருவாக்கி செய்ய வேண்டியதை கரெக்டா செய்திருக்கிறார். புத்தர் காலத்துக்கு பிறகுதான் சாணக்கியருடைய காலம். அவர் அப்ப ஏற்பட்ட சில குழப்பங்களை அவர் சரி பண்ண முயற்சி பண்ணியிருக்கிறாரு. ஆனா அது தொடரல அப்படின்னு நம்ம பார்க்க முடியுது. ஆமா சாமி, இந்த இதுல ஒரு விஷயம் சொன்னீங்க சாமி, அதாவது நம்மள வந்து நோண்டி பாக்குறதுக்கே அவங்களுக்கு வந்து பயமா இருக்கணும் அப்படின்னு. அப்புறம் அந்த நம்ம கார்கில் விஷயத்துல அவங்க எல்லையை மீறி வந்துட்டாங்க, அதுக்கப்புறம் நம்ம எல்லையை மீறுறதுல எந்த தப்புமே இல்லை. அது வந்து எனக்கு கரெக்டா புரியுது சாமி. அந்த கார்கில் விஷயம் எனக்கு புரியுது. அவங்க நம்ம நோண்டி பார்க்காத அளவுக்கு நம்ம செய்யணும் அப்படின்னா நம்ம என்ன செய்யணும்? ஏன்னா அது எனக்கு சரியா புரியல. அதாவது நம்ம என்ன அவங்கள என்ன பண்ணணும்? இப்ப நம்ம வந்து சர்ஜிக்கல் ஸ்ட்ரைக் பண்ணோம், இது ஒரு இது. அதே மாதிரி நம்முடைய மிலிட்ரி பலம், இப்ப ஒரு நீர்மூழ்கி கப்பல் இருந்த இடத்துல நம்ம 3 நீர்மூழ்கி கப்பல் வச்சிருக்கிறோம். அப்புறம் கொஞ்சம் விமானங்களை ரஃபேலா அதெல்லாம் வாங்குறோம். இப்படி அவங்களுடைய எண்ணிக்கைக்கு சமமா நம்ம வச்சிருக்கோம், அல்லது அவங்களுடைய யுத்த தளவாடங்களோட கூடுதலா நம்ம வச்சிருக்கிறோம் அப்படிங்கிற இது வந்தாலே அவங்க யோசிப்பாங்க. ஏன்னா அதை வச்சிருக்கிறோம், பூஜைக்கு தான் வச்சிருக்கிறோம், பயன்படுத்த மாட்டோம்னு நினைக்கக்கூடாது. அது பயன்படுத்தியும் காட்டணும். தேவைப்பட்டா நாங்க விருப்பப்பட்ட மாதிரி, ராத்திரி ஏதோ பாகிஸ்தானுக்குள்ள போய் குண்டு போட்டு வந்தாங்கன்னு சொல்லுவாங்க. அப்படி அதுக்கு பிறகு அவங்க ராத்திரி விளக்கெல்லாம் அணைச்சிருவாங்களா, வந்துடக்கூடாது அப்படின்ட்டு.
அப்போ அந்த மாதிரி நம்மளை பத்தி உள்ள டேட்டாஸ், விவரங்கள் அவங்க மனசுல ஒரு பயத்தை உண்டு பண்ணும். அவங்க நம்ம ஒரு தடவை அடிச்சா அவங்க வலது கணத்துல அடிச்சா அவங்க இடது கணத்துல அடிப்பாங்க, வயத்திலேயே அடிப்பாங்கன்னு நம்மளுக்கு தெரியும். நம்ம 1க்கு 10 நம்ம கிட்ட திருப்பி கிடைக்கும் அப்படிங்கிற ஒரு தடவை நம்ம அப்படி பண்ணணும்னா அந்த உணர்வு அவங்க மனசுல இருக்கும், மறக்க முடியாத ஒரு இதா இருக்கும். அது அவங்க அடுத்தது ஒரு 5 வருஷம் 10 வருஷம் அதை வச்சுக்கிட்டே பயந்து இருப்பாங்க. இப்போ உள்ள நிலைமையில அவங்களுக்கு அந்த பயம் இது வரைக்கும் வந்தது மாதிரி தெரியல. நம்ம பண்ணது பத்தல. அவங்க இன்னமும் தீவிரவாதிகளா பேச்சு கொடுத்து அனுப்பிட்டு தான் இருக்காங்க, நம்ம சுட்டு கொண்டுகிட்டு தான் இருக்கிறோம். அது ஒரு காங்கிரஸ் ஆட்சியில் நடந்தோ அது ஒரு தொடர்கதையா தான் இருக்கு. முன்னாடி இவங்க பெர்மிஷன் வாங்கி செய்யணுமா இருக்கு, இப்ப பெர்மிஷன் வாங்காம செய்யலாமா இருக்கும். அந்த ஒரு வித்தியாசம் தான் இருக்கே தவிர இன்னமும் அவங்க மனசுல பயம் வந்ததாட்டு நமக்கு தெரியல. பயம் ஏற்படுத்துறது மாதிரி காரியங்கள் நம்ம புதுசா யோசிக்கணும், ரூம் போட்டு யோசிச்சு பண்ணணும். இப்போ அவங்க உள்ள அனுப்பிட்டு இருக்காங்கன்னு இருக்குது. அப்ப எந்த ஏரியால இருந்து உள்ள வராங்களோ அதுல ஒரு 1 கிலோமீட்டர் உள்ள போய் நம்ம பிடிச்சு வச்சுக்கணும். அவங்களுடைய சேஃப்டி சோன்ஸ் எல்லாம் நம்ம பிடிச்சு வச்சுக்கணும். இங்க இருந்து வந்தாங்க அதனால பிடிச்சோம் அப்படின்னு உலக நாட்டை சொல்லக்கூடிய தைரியம் நமக்கு இருக்கணும். திருப்பி மறுபடியும் இன்னும் வருவேன் அப்படின்னு சொல்லணும். இப்ப அவங்க நம்ம இடத்த பிடிச்சு வச்சிருக்காங்க, நம்ம அவங்க இடத்த பிடிச்சு வச்சா அவங்களுக்கு அந்த பயம் வரும். நம்ம இடத்தை நம்ம மீட்கவே இல்லை, இன்னும் நம்ம இடத்த நம்ம மீட்கணும். இதெல்லாம் நியாயமான விஷயங்களே நம்ம இன்னும் செய்யாம தானே இருக்கிறோம். பாகிஸ்தான் ஆக்கிரமிப்பு காஷ்மீரையோ இல்ல சீனா ஆக்கிரமிப்பு காஷ்மீரையோ நம்ம இன்னும் மீட்டெடுக்கலையே. அது மீட்டை எடுத்தா தானே அவங்களுக்கு அந்த பயம் வரும். அதுக்கு நமக்கு போதுமான தளவாடங்கள் இல்ல, தயாரிப்புகள் இல்ல, அந்த மாதிரி காரணங்கள் இருக்கலாம் அரசாங்கத்திட்ட. அவங்க அதை சரி பண்ணிட்டு இருக்காங்களா இருக்கலாம். அதெல்லாம் நடக்கும் போதுதான் அந்த பயம் அவங்களுக்கு வரும். அது மாதிரி மதம் மாற்றம் பண்றாங்க, மற்ற மதங்களை இழிவா பேசுறாங்க அப்படின்னா அதுக்கு அவங்களுக்கு தகுந்த தண்டனை கிடைக்கும் போது அவங்க அதை நிறுத்துவாங்க. ஆனா இன்னைக்கு அவங்களுக்கு போதுமான தண்டனை கிடைக்கிறது இல்லை. முகமது நபியை பத்தி பேசினா அந்த மதத்துக்காரங்களே தண்டிச்சிருவாங்க. மற்ற தெய்வங்களை பத்தி பேசினா தண்டிக்கிறதுக்கு யாரு? இயேசுவை பத்தி பேசினா தண்டிக்கிறதுக்கு ஆள் இல்லை, ராமனை பத்தி பேசினா தண்டிக்கிறதுக்கு ஆள் இல்லை. அந்த மதத்துக்காரங்க 2 பேரும் அந்த அளவு வன்முறையை கடைபிடிக்கிறது இல்லை. அப்போ அவங்க பேசுறவங்க பேசிக்கிட்டே இருக்காங்க. அரசாங்கமோ அல்லது நீதிமன்றமோ இதுக்கு எந்த நியாயமும் பண்ணக்கூடிய சூழல் இப்ப இல்லை. ஆனா முஸ்லீம்களை பொறுத்த வரைக்கும் அவங்க அந்த விதத்துல என்னுடைய மதத்தை பழிச்சா என் உயிரை கொடுத்தாது நான் அதுக்கு பழி வாங்குவேன் அப்படின்னு தெளிவா இருக்காங்க. இந்த சமுதாயம் அப்படிப்பட்டவங்களை பாதுகாக்கவும் செய்யும். அவங்ககிட்ட அந்த சமுதாய உணர்வு இருக்கு, அது அவங்கள வாழ வைக்குது. எண்ணிக்கையில குறைவா இருந்தாலும் ஒற்றுமையா இருக்காங்க, வாழ்றாங்க. அவங்க நினைக்கிறத அவங்க செய்ய முடியுது. அதாவது செயல்ல காட்டுறாங்க, நம்ம இன்னும் செயல்ல காட்டல. அதுவும் வேணும், பேசினா மட்டும் போறாது, செயல்லையும் காட்டணும். ஒரு ஹிந்துவ வெட்டி கொன்னாங்க அப்படின்னா பதிலுக்கு வெட்டி கொன்ன முஸ்லீம்களையோ அல்லது வெட்டி கொல்லாத முஸ்லீம்களையும் சேர்த்து வெட்டி கொள்வாங்கன்றதா ஒரு ஹிந்துவை வெட்ட தோணாது இல்லையா? எம்.ஆர். காந்தியை வெட்டணும், ராஜகோபாலனை வெட்டணும், ராமகோபாலனை வெட்டணும் இல்ல அவனுக்கு ஏன் தோணுது? வெட்டுடைய ரெப்பர்கஷன் அவங்களுக்கு இல்லை இல்லையா? பின் விளைவுகள் அவங்க பெருசா அனுபவிக்கல இல்லையா? அதனால அப்பாவிகளான மேற்கொண்டு பல பேரும் வெட்டப்படுவாங்க. நம்ம இப்படியே இருந்தோம்னா வன்முறையை விரும்பாத நம்மள மாதிரிப்பட்டவங்களும் பாதிக்கப்படும். அதாவது இஸ்லாம் மதத்துக்கு எதிரானவங்களை மட்டும்தான் அவங்க வெட்டுவாங்கன்னு கிடையாது. அவங்க கையில யாரு கிடைக்காங்க அவங்கள வெட்டுவாங்க அவங்க. இப்போ நம்ம கடவுளை ஒருத்தர் தப்பா பேசுறாரு, நம்ம அவங்க கடவுளை தப்பா பேசுறது ஒரு சரியான ஸ்ட்ராட்டஜியா இருக்காதுன்னு நினைக்கிறேன். அவங்க பண்ற மாதிரி இப்போ முகமது நபிய பேசின ஆளுக்கு தண்டனை கிடைக்கிற மாதிரி அவங்க பண்றாங்க. அந்த மாதிரி பண்ணா ஒரு நல்ல ஸ்ட்ராட்டஜியா இருக்கும். நம்ம அவங்க கடவுளை பத்தி பேசி அவங்க நம்ம கடவுளை பத்தி பேசி மாறி மாறி அது ஒரு சொல்யூஷனா இருக்காதுன்னு நினைக்கிறேன். பொதுவா இந்துக்கள் வாய்ச்சொல் வீரர்கள்.
நல்லா பேசுவாங்க, செயல்ல ஒண்ணும் கிடையாது. அதனால இவங்களால முடிஞ்சது அதுதான், அது செய்யறாங்க. இவங்க முடிஞ்சதை செய்யறாங்க. இவங்களால போய் வெட்டவோ ஜெயில போய் இருக்கவோ வாழ்க்கையை வீணடிக்கவோ தான் முடியாது. அந்த அளவுக்கு தியாகம் எல்லாம் இவங்கிட்ட இல்ல, அவங்ககிட்ட அது இருக்கு. அதனால அது முடியாதனால அவங்க இதை செய்யறாங்க, அவ்வளவுதான். பொதுவா அது மேற்கொண்டு மேற்கொண்டு பிரச்சனைகளை அதிகப்படுத்தும். நீ என் சாமியை பேச, நான் உன் சாமியை பேசுறேங்கிற போது பிரச்சனையை அதிகப்படுத்தும். பதிலுக்கு அங்க இன்னொருத்தன் பேசுவான், நம்ம 2 பேசுவோம், அவன் 4 பேசுவான், அவன் 4 பேச நம்ம 8 பேசுவோம், நம்ம 8 பேச அவன் 16 பேசுவான், போயிட்டே இருக்கும். சமுதாயத்துல ஒரு அமைதியின்மையை அதிகப்படுத்திட்டே போகும், கலவரங்கள் சூழ்நிலைகளை உருவாக்கும். அவங்க சமுதாயத்துல அமைதி விரும்பிகளும் வன்முறையாளர்களா மாறுவாங்க, நம்ம சமுதாயத்துல அமைதி விரும்புகள் வந்து இந்து விரோதிகளா மாறுவாங்க. அப்படிதான் நடக்கும். அதுதான் எனக்கு இந்த சந்தேகம் சார். சரி, பிரார்த்தனை. ஓம் வான்முகில் வளாது பெய்க, ஓம் வான்முகில் வளாது பெய்க, மலிவளம் சுரக்க, மலைவளம் சுரக்க, மன்னன் கோன்முறை அரசு செய்க, மன்னன் கோன்முறை அரசு செய்க, குறைவிலாது உயிர்கள் வாழ்க, குறைவிலாது உயிர்கள் வாழ்க, நான்மறை அறங்கள் ஓங்க, நான்மறை அறங்கள் ஓங்க, நற்றவம் வேள்வி மல்க, நற்றவம் வேள்வி மல்க, மேன்மை கொள் சைவ நீதி, மேன்மை கொள் சைவ நீதி, விளங்குக உலகமெல்லாம், விளங்குக உலகமெல்லாம், வாழ்க அந்தணர், வாழ்க அந்தணர், வானவரானினம், வானவரானினம், வீழ்க தன்புனல், வீழ்க தன்புனல், வேந்தனும் ஓங்குக, வேந்தனும் ஓங்குக, ஆழ்க தீயதெல்லாம், ஆழ்க தீயதெல்லாம், அரண்நாமமே சூழ்க, அரண்நாமமே சூழ்க, வையகமும் துயர்த்தீர்கவே, வையகமும் துயர்த்தீர்கவே. ஹரிஹி ஓம் தத்சத். ஹரிஹி ஓம் தத்சத். சர்வம் பிரம்மார்ப்பணமஸ்து. சர்வம் பிரம்மார்ப்பணமஸ்து. ஸ்ரீ கிருஷ்ணார்ப்பணமஸ்து. ஸ்ரீ கிருஷ்ணார்ப்பணம் அஸ்து. ஹரி ஓம். ஹரி ஓம். பொதுவா சாமதான பேத தண்டம்னு இருக்கு. நான் நினைக்கிறேன் அதை பத்தி இவர் பேசுவாருன்னு நினைக்கிறேன். அப்ப இதை பத்தி இன்னும் கொஞ்சம் கிளாரிட்டி கிடைக்கும். ஆமா, முதல் டயலாக் பிரயோஜனம் இல்லைன்னா கடைசியில் அடிதடி. அவங்களுக்கு சின்ன டேமேஜ் ஏற்படுத்துறது தானம் வேதம் எல்லாம், விட்டு கொடுத்து போறது டேமேஜ் ஏற்படுத்துறது, அதுவும் சரியில்லைன்னா அடிச்சு நொறுக்கப்படுறது. நம்ம கிட்ட இருக்கு, 4வது அதை வச்சிருக்கிறோம். ஆனா நம்ம ஆட்கள் வந்து தில் இல்லாதவங்கனால சமாதானத்தை விடவே மாட்டேங்கிறாங்க, பிடிச்சே வச்சுக்கிறாங்க. அங்கதான் கோளாறு வருது. எல்லாரும் சன்னியாசி தர்மத்தை கடைபிடிக்க முயற்சி பண்றாங்க, சுதர்மத்தை கடைபிடிக்கல. அதான் பிரச்சனை. இல்லறத்தார்கள் சத்திரியர்கள் வந்து கடைபிடிக்க வேண்டியது அஹிம்சை கிடையாது. ஆனா நம்ம நாட்டுல எல்லாரும் அஹிம்சை கடைபிடிக்கிறது மேன்மையானதுன்னு தப்பா புரிஞ்சு வச்சிருக்கோம். சாமதான பேதம் ஒத்து வரலைன்னா தண்டத்தை எடுக்கணும். நம்ம ஆனா இன்னமும் அஹிம்சையிலே நிக்கிறோங்கிறதான் பிரச்சனை. கிருஷ்ணர் தூது போனாரு, சண்டை வந்தா வரக்கூடிய பிரச்சனைகள் எல்லாம் எடுத்து சொன்னாரு. அவங்க அதுக்கு ஒத்து வரல. அப்புறம் யுத்தம்னு முடிவு பண்ணி நடத்தி முடிச்சுட்டாங்களே. டேமேஜ் நமக்கும் வருந்தான். ஆனா வேற விஷயங்கள் நமக்கு சொல்யூஷன் தரலைங்கிற போது நம்ம மட்டுமே டேமேஜ் ஆகிட்டு இருக்க முடியாதுல்ல. நமக்கு டேமேஜ் ஏற்படுத்துறவங்களுக்கும் டேமேஜ் என்னன்னு புரிய வைக்கணும்ல.
பஞ்சபாண்டவர்கள் பக்கம் பஞ்சபாண்டவர்கள் மட்டும் மிச்சம் இருந்தாங்க. துரியோதன பக்கம் யாருமே மிச்சம் இல்லை இல்லையா? ஆமா. டேமேஜ்னா எப்படி இருக்கும்னு அவங்களுக்கும் புரிய வச்சாங்க இல்லையா? மற்றவங்களுக்கு டேமேஜ் ஏற்படுத்தும் போது நமக்கும் டேமேஜ் வரத்தான் செய்யும். அது லாஸ்ட் ஆப்ஷன் நம்ம அதை வச்சிருக்கிறோம். ஆனா நம்ம அதை இம்ப்ளிமெண்ட் பண்ணவே இல்லைங்கிறது நம்ம பக்கத்துல இருக்கிற பிரச்சனை. நான் நினைக்கிறேன் இவர் பேசுவார், அதை பத்தி கண்டிப்பா பேசுவார். சாமதான பேத தண்டம் வரும். சரி சாமி. ஆமா. ஹரி ஓம். சரி சாமி. ஹரி ஓம்.